கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்மை அன்பாய் நேசித்து வார்த்தையால் வழிநடத்துகிற ஆவியானவர் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அவருடைய 29வது வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளிலும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஜாக்கிரதையோடும் கர்த்தருக்கு பயந்து செய்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா நம் படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் கர்த்தரை ஆசீர்வதித்து மனிதர்களுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக அல்லாதபடிக்கு ராஜாக்கள் முன்பாக நிற்கத்தக்க தகுதியுள்ளவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் ஜெயம் பெற்றவர்களாகவும் நம்ம மாற்றுவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அநேகருக்கு இருக்கிற பெரிய கேள்வி, ஏன் படிப்பில் முதன்மையானவனை என்னால் வர முடியல, என் வேலையில் ஏன் என்னால் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியல, என் வியாபாரத்தில் ஏன் என்னால் மேன்மை அடைய முடியல, என் ஊழியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் ஆவிக்குரிய நன்மைகளை என்னால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறமே. கர்த்தர் கொடுத்திருந்த பொறுப்பில் அவருக்கு பயந்து உண்மை உத்தமாக ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு காரியத்தை செய்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேதவசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மொர்தெகாய் குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, தன் வேளையில் அவன் ஜாக்கிரதையுள்ளவனாய் காணப்பட்டதுனால ஏற்ற காலத்தில் ராஜா அவனை கணம் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணினத வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதே போல தான் நெகேமியோட வாழ்க்கை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா ராஜாவோட கண்களில் அவன் தயவு பெற்றுக்கொண்டதுக்கான காரணம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பானபாத்திரக்காரனுங்கிற வேலையில் அவன் உண்மையும் உத்தமாய் செயல்பட்டதுனால. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உண்மை உத்தமாக செயல்படும். ஏன்னா மனிதர்களுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக அல்லாதபடிக்கு ராஜாவாகி தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்களாகவும் தேவன் நம்மை கனப்படுத்தி தலை சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவர். அதனால தான் பவுல் அழகாக தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, உன்னை தேவன் முன்பாக உத்தமான நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதையில் இருப்போம். ஏன்னா தேவன் முன்பாக நிற்கத்தக்கவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. இந்த வார்த்தை விசுவாசிப்போம், கர்த்தருடைய ஆலோசனை நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் வெற்றியும் மேன்மைப்பட தேவன் தாமே நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து தங்களை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படிப்பில், வேலையில், வியாபாரத்தில், ஊழியத்தில் ஜாக்கிரதையோடும் கர்த்தருக்கு பயந்து செய்து உத்தமர்களாக தங்களை உமக்கு முன்பாக நிறுத்தத்தக்க தகுதியுள்ள கர்த்தர் மாற்றும்படியாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுதும் தலை சிறந்தவர்களாக ஜாக்கிரதையோடு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்ய தேவன் தாமே கிருபை பாராட்டுவீராக. நீங்கள் அப்படியே செய்ய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.